Adobe Photoshop CS5ல சாதாரண லேயர் அனிமேஷன் ஒன்று செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். இதில் எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். இது எப்படியான டாக்குமெண்ட்னு சொன்னால் 2 லேயர் இருக்கும். ஒன்று வந்து கண் திறந்த மாதிரி, இன்னொன்று வந்து கண் மூடுற மாதிரி இருக்கும். இல்லை இப்போ கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வியூ சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். இதில் லேயர் பலட்டில் பார்த்தோம்னு சொன்னால் 2 விதமான லேயர் இருக்கும். ஒன்று வந்து இமை மூடின மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து இமை திறந்த மாதிரி இருக்கும். இதை நான் ஒரு அனிமேஷனாகவே எப்படி உருவாக்கிக்கொள்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இது அனிமேஷன் ஆக்குறதுக்கு விண்டோவில் அனிமேஷன் பேலட் இதில் செட்டப்பை கிளிக் பண்ணிவிட்டு மேக் ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் லேயர் இந்த ஆப்ஷனை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இதில் ப்ளே பட்டன் இருக்கும். ப்ளேயை ப்ரெஸ் பண்ணலாம். ப்ளே ப்ரெஸ் பண்ணால் அனிமேஷன் இங்கே ஒர்க் பண்ணும். இதில் நாங்கள் டைமை செட் பண்ணிக்கொள்ள முடியும். அனிமேஷனுக்குரிய டைமை வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து ஒன்ஸ்ன்னு இருக்கனால ஒரு தரம் தான் அனிமேஷன் எங்களுக்கு ப்ரீவியூ காட்டுது. இதை மாற்றிக்கொள்ளலாம். ஃபார் எவர்னு சொல்லி வச்சோம்னா கண்டினியூவாக அந்த அனிமேஷன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் மாதிரி. இப்போ இந்த டைமிங் ஓகேயாக இருந்தால் நாங்கள் இதை அப்படியே சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு அனிமேஷன் இமேஜாக இதை சேவ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதில் அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஆப்ஷன் வந்து ஃபைல் மெனுவில் சேவ் ஃபார் வெப் அண்ட் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குரிய செட்டப் வரும். இதுலேயும் ப்ளே பண்ணிவிட்டு ப்ரிவியூ பார்க்கலாம். ஆக்சுவல் டைமை வந்து இதில் அவதானிக்க முடியும். இப்போ டைம் ஓகேயாக இருந்தால் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நாங்கள் எதை முக்கியமாக இந்த செட்டப்பில் கவனிக்கணும்னு சொன்னால் ப்ரிசெட் இதில் இருக்கும். எங்களுக்கு தேவையான ப்ரிசெட்டை நாங்களே சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். அடுத்த ஃபார்மேட் காட்டும். இதில் ஜிஎஃப் கிஃப்ட் ஃபார்மேட்னு சொல்கிறது வந்து அனிமேஷனை காட்டக்கூடிய ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும். இப்போ கிஃப்ட் ஃபார்மேட் நாங்கள் தெரிவு செய்து கொள்வோம். கிஃப்ட் ஃபார்மேட்டை தெரிவு செய்துட்டு சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த லொக்கேஷன் கேட்கும். இது நான் இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப் இதில் ஐஸ் அனிமேஷன் சொல்லி இதில் நேமை டைப் பண்ணிவிட்டு இதில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது ப்ரிவியூ பார்க்கலாம். எப்படி இந்த ஃபைல் வந்து வரப்போகுது, இது அனிமேஷன் ஆகிட்டுதா இல்லையா அப்படிங்கிறத ப்ரிவியூ பார்க்கலாம். டெஸ்க்டாப்புக்குள்ளே நாங்கள் சேவ் பண்ண டாக்குமெண்ட் என்ன நேமில் நாங்கள் சேவ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஐஸ் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். பல தெரிவு செய்து கொள்ளலாம். ஐஸ் அனிமேஷன் இந்த இருக்குது எங்களுடைய ஃபைல். இதை இப்போ ப்ரிவியூ பார்க்கலாம். இதை காட்டக்கூடிய ஒரு வியூவரில் நாங்கள் பார்க்குறோம். டைம் வந்து இதில் ஸ்பீட் கூடுதலாக இருக்குது. இதை ஸ்லோ பண்ணிக்கொள்ளலாம். அதுவும் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் அனிமேஷன் பீரியட்லேயே டைமிங் இருக்கும். இதில் டிலேன்னு சொல்லி இருக்கிறதுல 0.1 இருக்குது. இதை 1 செகண்ட்னு வச்சிடலாம். இப்போ ப்ரிவியூ பார்க்கலாம். டைம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இன்னும் ஸ்லோவாக தேவையாக இருந்தால் இதில் டைம் என்ன அதிகரித்து கொள்ளலாம். 2 seconds 0.2 ப்ளே. இந்த டைம் எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். பெரும்பாலும் அதே மெத்தடில் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். திரும்ப ஒருக்கா பார்த்துக்கொள்ளலாம். சேவ் ஃபார் வெப் அண்ட் டிவைசஸ் இதில் சேவ் அதே நேம் அனிமேஷன் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். சேவ் பண்ணும்போது சில ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இதற்குள்ள இன்னும் ஒரு 2 ஃபார்மேட் சேர்ந்து காட்டும். HTML அண்ட் இமேஜஸ்ன்னு சொல்லியிருக்கும். இது ஒரு HTML டாக்குமெண்ட்டை நாங்கள் உருவாக்கி கொள்றதா இருந்தால் எங்களுக்கு இமேஜ் மட்டும் தேவை அப்படின்னா இமேஜ் ஆன்லைனில் வச்சிடலாம். அதே போல் HTML மட்டும் தேவையாக இருந்தால் HTML ஆன்லைனில் வைக்கலாம். இப்போ எங்களுக்கு இமேஜ் தான் தேவையாக இருக்குது. இப்போ இமேஜ் ஆன்லி சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ப்ளீஸ். இப்போ ப்ரிவியூ பார்ப்போம். டைம் மாறி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்லை ஓப்பன் வித் ACDCன்னு சொல்கிற ஒரு வியூவர் இதில் அது ப்ரிவியூ காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா முதலை விட ஸ்லோ ஆகியிருக்கும். இது கிஃப்ட் ஃபைல் அதுதான் இது லூப்பாக எங்களுக்கு ப்ளே ஆகுது. அடுத்தடுத்து ப்ளே ஆகிக்கொண்டே இருக்குது தொடர்ச்சியாக. ஓகே சரி, திரும்ப நாங்கள் அடுத்த எக்ஸசைஸை சந்திப்போம். பாய்.